சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வர ஆகஸ்ட் 30ஆம் தேதியோட தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற இருக்காரு. ஆனா இன்னும் கூட அடுத்த டிஜிபி யாரு அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியாமலே இருக்கு. உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுப்படி ஒரு மாநிலத்தோட டிஜிபி ஓய்வு பெற போறாரு அப்படின்னா அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த மாநில அரசு யுபிஎஸ்சிக்கு யாரெல்லாம் அதுக்கு தகுதியானவர்களோ அவர்களோட பட்டியலை அனுப்பணும். ஆனா தமிழக அரசு இந்த முறை அந்த பட்டியலை இன்னும் அனுப்பாம இருக்கிறது தான் பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய இந்த செயல்பாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது காவல்துறைக்குள்ளேயே பல்வேறு மோதல்கள் இருக்கிறதாகவும் அதுக்குள்ள நடக்கிற அரசியல் காரணமும் தான் இன்னும் கூட அந்த பட்டியல் இன்னும் கூட யுபிஎஸ்சிக்கு அனுப்பல அப்படின்னு தகவல் நமக்கு கிடைக்குது. அதாவது வர ஆகஸ்ட் 30ஆம் தேதி சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாரு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள் மற்றும் மகேஷ்குமார் அவர்கள் போன்ற இத்தனை பேர் அடுத்து டிஜிபி ஆகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்காங்க. இவர்களோட பட்டியலை தமிழக அரசு 3 மாதத்திற்கு முன்னரே அனுப்பியிருக்கணும். ஆனால் பல்வேறு காரணங்கள் காரணமாக இந்த பட்டியலை தமிழக அரசு இன்னும் யுபிஎஸ்சிக்கு அனுப்பாமலேயே இருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி ஒரு டிஜிபி அவர்கள் பொறுப்பேற்றா தொடர்ந்து 2 வருட காலத்திற்கு அவர்கள் பதவியில் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அவர்கள் ஓய்வு பெற முடியும். இப்போ இன்றைய நிலைமையில சீமா அகர்வால் வர ஜூன் மாசத்தோட ஓய்வு பெற போறாங்க. மேலும் அபய்குமார் சிங் வர ஜனவரி மாசத்தோட ஓய்வு பெற போறாரு. ஆனா இவர்களை தவிர்த்து மீதி பேரோட பட்டியலை ஏன் அனுப்பல அப்படின்னு பெரிய கேள்வி இப்ப எழுந்திருக்கு. கடந்த 4 வருட திமுக ஆட்சியில எதிர்க்கட்சி திமுக அரசை பார்த்து விமர்சிக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை காவல்துறை தாங்க இருக்கு. அதுலயும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி கலவரமாக இருக்கட்டும், இல்ல கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆக இவ்வளவு முக்கியமான ஒரு பதவிக்கு தமிழக அரசு ஏன் இன்னும் அடுத்த டிஜிபி நியமிக்கல அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியவாறு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு அடுத்த டிஜிபியை தற்போதைக்கு நியமனம் செய்யாது அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. மேலும் ஏற்கனவே மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்க ஒரு டிஜிபி தான் சட்டம் ஒழுங்கையும் சேர்த்து கவனிப்பாரு, அவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது நம்ம வாசிச்ச பட்டியல்ல திரு வெங்கட்ராமன் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஜிபியா இருக்காரு. அவருக்கு தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி பதவியும் கொடுக்க இருக்கிறதா தகவல் நமக்கு வருது. இது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு கிடைச்ச தகவலின்படி வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஏற்கனவே கொள்கை வகுப்பதில் நல்ல அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய காரணமாகவும் அவர் இருந்திருக்காரு. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை, சைபர் கிரைம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளிலும் அவர் ரொம்ப சிறப்பாகவே பணியாற்றினாரு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசு கூடுதல் டிஜிபிக்களை நியமிக்கிறது இது ஒன்றும் புதுசல்ல. ஏற்கனவே டி.கே. ராஜேந்திரன் அவர்களும் கே. ராமானுஜம் அவர்களும் இன்டெலிஜென்ஸோட டிஜிபியா இருந்துகிட்டு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாவும் கூடுதல் பொறுப்பையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்ப இதே போலதான் வெங்கட்ராமன் அவர்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட டிஜிபியா இருந்துகிட்டு சட்டம் ஒழுங்குக்கான டிஜிபியாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய அரசாணை வர வெள்ளிக்கிழமை வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஏற்கனவே தெலுங்கானா, ஆந்திரா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல தனியா சட்டம் ஒழுங்குக்கான டிஜிபியை நியமிக்காம கூடுதல் டிஜிபிக்களை நியமிச்ச வரலாறும் இருக்கு. இப்போ அதே போலதான் தமிழ்நாடு அரசு பின்பற்ற போகுது. வெங்கட்ராமன் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் 1994வது வருட பேட்சை சேர்ந்தவர். மேலும் அவருக்கு 3 ஆண்டு காலம் பணிக்காலம் இருப்பதால அவர் அடுத்த டிஜிபியா நியமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. இப்போ டிஜிபியா இருக்க திரு சங்கர் ஜிவால் மட்டும் இல்லாம போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனோட டைரக்டர் திரு சைலேஷ் குமார் அவர்களும் வர ஆகஸ்ட் 30ஆம் தேதியோட ஓய்வு பெற போறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரியா விடை கொடுக்கும் விதமாக வர வெள்ளிக்கிழமை எக்மோர்ல இருக்க ராஜரத்ன மைதானத்துல அவர்களுக்கு ஒரு ஃபேரல் பார்ட்டி நடக்க இருக்கு. அதே நாள் தான் திரு வெங்கட்ராமன் அவர்களை கூடுதல் டிஜிபியா நியமிக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான துறையா இருக்க காவல்துறையில சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்கிறதுல ஏன் இவ்வளவு சிக்கல் நீடிக்குது அப்படின்னு உங்களோட பார்வையை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.